ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இருக்கிறது தான் என் தங்கச்சி வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது பொருள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட செப்பல் வாங்கியிருக்கா அவங்க அம்மா கூட. இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூனை எல்லாமே இங்கே தான் இருக்கும். பள்ளி பூரா எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது ஜூ. என் தங்கச்சி இருக்குது எல்லா பொண்ணுமே. இது நீங்கள் சாக்கடையாக பார்க்கக்கூடாதுன்னா பார்த்துக்கோங்க, அழகாக இருக்கும் ரொம்ப. இது சாக்கடை, இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். இதோட அதிகமாக செத்து போனதில் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு அதாவது மறக்கிற மணி பிளான்ட்டு. இதில் ஒரு பழம் கூட இல்லை. இந்த பப்பாய மரத்தில் பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எவ்வளோ தூரம் வந்துருக்கு, இது நம்ம இழுத்து விட்டோன்னே எவ்வளோ தூரம் வரும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பார்த்துக்கோங்க. இந்த காரில் யாராச்சும் இது மாதிரி வச்சுருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா நீ கோடாய் இருப்பாய் சிப்பே. என் தம்பி இப்போ தான் இது பண்ணிட்டான், திறந்து விட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படியே சத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கீங்க. சத்தம் வந்துச்சுன்னா இந்த பட்டனை பிடிச்சி அனுப்பிடுங்க. நான் இப்போ அனுப்புறேன், சத்தம் வந்துடும் எனக்கு தெரில. நான் வந்து சின்ன பையனால எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, அது வந்து லாஸ்ட்டில் கட்டுறேன். இது வந்து டாமினோஸ் கார்டை. இது அப்படியே வந்துக்கலாம். அங்கே ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். பெருகி கட் பண்ணனா அதான் அந்த கிஃப்ட் அங்கே தான் இருக்குது. இது எங்கள் சைக்கிள், இது என் சைக்கிள், இது வந்து என்னோடய லாஸ்ட் தம்பி சைக்கிள், என் தங்கச்சி சைக்கிள், இதோட செகண்ட் தம்பி சைக்கிள் அவன். பார்த்துக்கோங்க. கிஃப்ட்டை பார்க்க எல்லோரும் ரெடியாக இருங்க. எல்லோரும் கண்ணை பொத்திக்கோங்க. ரெடி ஸ்டெடி கோ. நானே உங்களுக்கு கல்லை பற்றி நீங்கள் நான் காட்ட மாட்டேங்க. ரெடி ஸ்டெடி கோ. இதான் ரோஷி குட்டி, இது நாய். இந்த நாய் இது வந்து ரோஷி குட்டி. இன்னொரு கிஃப்ட்டு. ரெடி ஸ்டெடி. இதான் டைகர் குட்டி. எப்படி இருக்கு கிஃப்ட்டு? இனிமேல் நான் என் வீட்டு கார் பார்க்கிங்கில் போய் நான் வந்து எடுக்கேன். நான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போல நான் வந்திருக்கேன் கார் பார்க்கிங்கில். நான் என் கார் பார்க்கிங்கில் வந்திருக்கேன். அது வந்து வச்சுக்கோங்க. ரோசி நல்லா இருக்கா, நீங்களும் ஒரு பேர் சூஸ் பண்ணுங்கள். டைகர் நல்லா இருக்கா, டைகர் குட்டி நல்லா இருக்கா, ரோசி குட்டி நல்லா இருக்கா, நீங்களே பேர் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். சரியா? அப்புறம் இது எங்கள் வண்டி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ஒரு ஜூ. நம்மளுக்கு என்ன அனிமல் வேணுமோ எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ஒரு ஜூ. இது ஒரு பக்கத்து காரணம் அது அங்கே வந்து மாடு இருக்குது. பிகாஸ் இது ஜூவில் மாடில் வச்சுருப்பா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, பெரிய வீடு, இங்கே ஒரு பச்சை கலர் வீடு, அங்கே ஒரு வீடு, ஒரு மாடு இருக்குது பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? இப்போ வந்து வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கான்னு கேட்போம். எதுக்கு வந்திருக்க? புதுசாக நாய் வந்துட்டு சொன்னேன். இந்த உருவத்தை கொடுத்து பாருங்க எப்படி நடந்து போகிறான்ட்டு. ஒரு எத்தியாத்தான் போடக்கூடாது. பாருங்க எத்திட்டேன். ஒரு தம்பியை தூக்கிட்டு போயிட்டான். பார்த்தீங்கன்னா இது வந்து ரேபிட் பதிவு. ஆல்ரெடி நான் ரேபிட் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரியா? இது வந்து நல்லா பேங்க் டாக் மாதிரி இருக்குங்களா பாருங்க. மூக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு பாருங்க. பட் இதுக்கு மூக்கை பாருங்க. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கா இல்லைன்னா இது நல்லா இருக்கா இது சொல்லுங்க. வித்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே நான் அழகான பையன் பொண்ணு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். பாய், மிஸ் யூ ஆல்.